தற்கால இலக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஆசிரியர், சிறப்பு பெயர், ஏதாவது புக்ஸ் எழுதியிருந்தாங்கன்னா அந்த மாதிரி. சரி, ஃபர்ஸ்ட் திங் ஜஸ்ட் ஐ எம் ஆஸ்கிங் யூ, பாரதியாருக்கு மகாகவியின் பட்டம் கொடுத்தது யாரு? தற்கால இலக்கியத்துலேருந்து கேள்வி எப்படி வரும்னா, ஒரு பாரதியாரே எடுத்துக்கலாம். பாரதியார்லேருந்து என்னென்ன மாதிரி கேள்வி கேட்கலாம்? பாரதியார்லேருந்து எங்கே பிறந்தாலும் இப்போ அதெல்லாம் வராது. மோஸ்ட்லி பாரதியார்னா என்ன கேள்வி கேட்க சான்ஸ் இருக்கும்? ஸோ ஃபஸ்ட்டு என்ன படைப்பு? இலக்கியம். ஏன்னா 4 நூல் கொடுக்குறாங்க. நீதி தேவன் மயக்கம், பார்வதி BA, இருட்டு ஓடி போச்சு, தமிழச்சின் கத்தி. இதில் எது அண்ணா எழுதலை? தமிழச்சின் கத்தி. ஏன்னா அது பாரதிதாசன் எழுதுனது. இது ஒரு ஏரியா. இப்படி தான் கேட்குறாங்க ப்ளீஸ். இது ஒரு ஏரியா. ஆக முக்கியமான நபர்களுடைய படைப்பு. இதில் கொஞ்சம் டஃப்பாக இருக்கணும்னா அதே 4 புக்கு கொடுத்து அதில் எது வந்து சாகித்ய அகாடமி விருது வந்துச்சு, ஃபார் எக்ஸாம்பிள் எதிர்பாராத முத்தம், தமிழச்சின் கத்தி, இருண்ட வீடு அண்டு பிஸ்ராந்தையார் சரித்திரம் நாடகம், இந்த 4ல் எதுக்கு சாகித்ய அகாடமி விருது கிடச்சிச்சு? பிஸ்ராந்தையார் நாடகம். ஒரே படைப்பாளியுடைய எல்லா புத்தகத்தை கொடுத்து அதில் எது சிறப்புன்னு கேட்கலாம். அதர்வைஸ் ஒரு படைப்பை எது அவங்க எழுதலைன்னு கேட்கலாம். இல்லைன்னா இதே கொட்டேஷன். அஃப்கோர்ஸ் தமிழன் என்ற ஒரு குணம் உண்டு, தனியாக அஃப்கோர்ஸ் தமிழன் என்ற ஒரு இனம் உண்டு, தனியாக அவனுக்கு ஒரு குணம் உண்டு. யார் சொன்னாங்க? நாமக்கல் கவிஞர். நமக்கு தெரியாத வரிகள். யானும் நீயும் எவ்வளி அறியும் உறவு நேர்ந்தது என்ன? நமக்கு தெரியாத வரியை கொடுத்து இது எந்த தொகையில் இருக்குது அப்படின்னு கேட்கலாம். தென் வந்து கொட்டேஷன். லைக் அவங்களுக்கு சிறப்பு பெயர்கள். பாரதியார்னா மகாகவின்னு யார் சொன்னாங்க? காந்தினா தேசப்பிதான் யார் சொன்னாங்க? அந்த மாதிரி கொட்டேஷன் சிறப்பு பெயர்கள் கேட்குறாங்க. அது இல்லாமல் அவங்க நடத்திய ஜேர்னல்ஸ், இதழ்கள் கேட்டிருந்தாங்களா? குயில் இதழில் நடத்தியது யாரு? இந்த மாதிரி அவங்களுடைய ஜேர்னல்ஸ், அவங்க என்ன இதழ்கள் நடத்துனாங்க, அடுத்த கொஸ்டின்ஸ் வருது. இந்த மாதிரி தான் உங்களுக்கு கான்செப்ட் வரும். சரிங்களா? சரி, இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாரதியார். ஸோ பாரதியாரை பொறுத்த வரைக்கும் எகெயின் என்னென்ன சிறப்பு சொல்லலாம்? முதல் விஷயம் வந்து பாரதியாரை பொறுத்த வரைக்கும் வந்து சுயசரிதையை கவிதை வடிவில் எழுதின முதல் கவிஞர். ஏன்னா ஃபர்ஸ்ட் கேட்டுங்க, அப்புறம் எழுதிக்கலாம். அப்புறம் பாயிண்ட்டையும் நான் பார்த்து சொல்கிறேன். ஆக மொத்தம் அது வரைக்கும் புது கவிதையின் முன்னோடின்னு சொல்லுவாங்க. அது வரைக்குமே கவிதைங்கிறது வந்து இலக்கிய வடிவத்தில் இருந்துச்சு, வெண்பா வடிவத்தில் இருந்துச்சு. அதை படிக்கணும்னா சங்க இலக்கிய நூல் படித்தாலே எனக்கு புரியாது. யானும் நீயும் எவ்வளி அறியும் உறவு நேர்ந்தது என்னன்னா நமக்கு ரொம்ப கட்டாயம் உடனே புரியாது, யோசிச்சா தான் புரிகிற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி இல்லாமல் அச்சமில்லை அச்சமில்லை அச்சமில்லை, உச்சி மீது வானிடுது விழிக்கிற அச்சமில்லைங்கிற மாதிரி. அதர்வைஸ் நிமிர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட பார்வையும் நிலத்தில் யாருக்கும் மஞ்சள் நிறம் செம்மை மாதிரி திரும்புவதில்லை. எந்த வரிகள் படித்தா கூட உங்களுக்கு புரியும். தட் மீன்ஸ் தி ஜஸ்ட் சேஞ்ச் தி ட்ரெண்ட் ஆஃப் தி போயம். ஸோ கவிதைக்கு எளிய நடையில் புது கவிதைக்கு முன்னோடியாக இருந்தது பாரதியார். இவங்க யாரை ஃபாலோ பண்ணாங்கன்னா வில்லியம் இல்மட். அவங்கள ஃபாலோ பண்ணி, ஏன்னா எகெயின் வில்லியம் இல்மட் வந்து ஃபாரினில் ட்ரெண்டு, லிட்ரஸி ட்ரெண்டை சிம்பிளிஃபை பண்ணாங்க. காம்ப்ளெக்ஸாக இருந்த விஷயத்த பாமரனும் படித்து புரிகிற மாதிரி. இன்றைக்கி கவிதை நம்மளும் எழுதுகிறோம், நமக்கும் புரியுது. அந்த காலத்தில் கவிதை எழுதுறதுக்கு பண்டிதர்கள் தான் தேவைப்பட்டாங்க. ஒரு வெண்பா தெரிஞ்ச ஒரு ஆளை மட்டும் தான் கவிதையை ஏற்ற முடிஞ்சிச்சு. ஸோ கவிதையை ட்ராக் மாற்றினவங்க இவங்கள்ட்டேருந்து ஆரம்பிக்கிறாங்க. இது ஒரு விஷயம். இதே கவிதையை உரைநடை வடிவில், சுயசரிதையை கவிதை வடிவில் எழுதியிருக்காங்க, கவிதையை உரைநடை வடிவில் எழுதியிருக்காங்க. உரைநடையின் தந்தைன்னு யாரை சொல்வோம்? திருவிக்கா. உரைநடையின் தந்தை திருவிக்கா. அதுக்கு முன்னாடியே உரைநடைக்கு நம்ம தமிழ் புக் படிக்கும்போது செய்யுள் உரைநடை 2 பகுதி இருக்கா? அது இல்லாமல் சப்ளிமெண்ட்ரியாக கதை புக்குன்னு ஒன்று கொடுக்குறாங்களா? கதை ஒன்று, சப்ளிமெண்ட்ரியாக சிறுகதைன்னு கொடுக்குறாங்களா? இது எல்லாமே இலக்கியத்தின் வடிவம். நீங்கள் செய்யுள்னா கவிதை, உரைநடைங்கிறது வந்து வரிகள் மூலியமாக இருக்க செய்திகள். இதையும் தாண்டி சிறுகதைங்கிறது வந்து கதை அமைப்பில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம காலேஜ் போகும்போது குட்டி குட்டியாக நாவல்களும் கொடுத்துருக்காங்க சப்ளிமெண்ட்ரியாக படிக்கும்போது. ஆக இது எல்லாமே தற்கால இலக்கியத்தில் அடங்கும். கவிதை, உரைநடை, சிறுகவிதை, நாடகங்கள், இந்த மாதிரி எல்லா இலக்கியங்கள், அந்த இலக்கியத்தோட முன்னோடிகள். அந்த இதெல்லாம் பார்க்கும்போது பாரதியார் எல்லாத்துக்கும் ஃபோர்மோஸ்டாக இருந்திருக்காங்க. உரைநடைக்கு வித்திட்டவர், நவீன கால உரைநடைக்கு வித்திட்டவர்னு சொன்னால் பாரதியார். உரைநடையின் தந்தைன்னு சொன்னால் திருவிக்கா. அவங்களுக்கு அப்புறம் தான் எல்லாமே ஃபார்மேட்டில் மாற்ற ஆரம்பிச்சாங்க. இது ஒரு விஷயம். அப்பார்ட் ஃப்ரம் திஸ் ஷெல்லிதாசன் தெரியும்.
அவங்கள சொன்னது. தென் வந்து அவர் நடத்தின இதழ்கள் ஒரு தடவை எப்படி கேட்டிருந்தாங்கன்னா, சுதேசமித்ரன் இந்தியா இதுல எதுல அவர் வந்து ஆசிரியரா இருந்தார், எதுல துணை ஆசிரியரா இருந்தாரு? இதான் கொஸ்டின். சுதேசமித்ரன் துணை ஆசிரியர், இந்தியால ஆசிரியரா இருந்திருக்காங்க. அந்த இந்தியா தான் உங்களுக்கு என்ன வந்துருச்சு இன்னைக்கு? ஹிந்து. 1878 வெர்னாக்குலர் பிரஸ் ஆக்ட். அந்த பிரஸ் ஆக்ட் மூலியமா இந்தியா வந்து ஹிந்துவா மாறிடுச்சு. ஹிந்து 1878லேருந்து வந்துட்டு இருக்கு அந்த ஜேர்னல். அந்த பேப்பரில் பார்த்தா தெரியும், ஹிந்துவில் சைடில் எழுதிருப்பாங்க 1878ன்னு எழுதுவாங்க. வெர்னாக்குலர் பிரஸ் ஆக்ட் பிரகாரம் மாற்றின ஒரு விஷயம். அதில் வந்து லைக் ஆசிரியராகவும் சுதேசமித்ரன் துணை இருந்தாரு. இது ஒரு விஷயம். தென் பாரதிய மகாகவின்னு அழைச்சவங்க கேட்கலாம். சுப்பிரமணிய ராமசாமி ஐயங்கார். இது கேட்கக்கூடிய கொஸ்டின். மகாகவின் பட்டம் கொடுத்தது ராமசாமி ஐயங்கார். பாரதியின் பட்டம் கொடுத்தது எட்டயபுர மன்னர். பாரதி வந்து தாசன்கிற பரம்பரையை ஆரம்பிச்சாரு. பாரதிக்கு அப்புறம் பாரதிதாசன். பாரதிதாசனுக்கு தாசன் சுரதா. சுப்புரத்தின தாசன் சுரதா. பாரதிதாசனுடைய தாசன் சுரதா. இந்த தாசன் பரம்பரை ஆரம்பிக்கும் போது பாரதி வந்து யாரை வந்து தன்னுடைய தம்பின்னு நியமனம் செஞ்சாரு? நோ, நெல்லையப்பர். அடுத்த பாயிண்ட். ஸோ இதில் கேட்கக்கூடியது வந்து மகாகவி கேட்கலாம். தென் படைப்புகள். சரிங்களா, எழுதிக்கங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாரதியார். ஸோ எத்தனை பேர் ஃபர்ஸ்ட் டைமாக டிஎன்பிசி தமிழ் இப்போ தான் படிக்கிறோம், பாரதியாரோட படைப்பு தெரியாது, லைக் பாஞ்சாலி சபதம், குயில் பாட்டு இதெல்லாம் தெரியாது அப்படிங்கிறவங்க? ஓகே, ஓரளவு தெரியாது. சரி, ஓகே. இல்லை எல்லாருக்குமா தான் ஈக்குவல் தான், எல்லாருக்கும் சொல்லணும் இல்லைங்களா, அதுக்காக கேட்குறது. ஸோ எழுதிக்கங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாரதியார். பாரதிதாசன் யூனிவர்சிட்டி எந்த வருஷம் ஃபார்ம் ஆச்சு? பாரதிதாசன் யூனிவர்சிட்டி 1982. பாரதியார் யூனிவர்சிட்டி இது ரெண்டோட என்ன ரீசன்னா 1882ல பாரதியார் பிறந்தாரு. அதோடைய சென்டினரி நூற்றாண்டு நினைவாக தான் 1982ல பாரதியார் யூனிவர்சிட்டி பாரதிதாசன் யூனிவர்சிட்டி ஆரம்பிச்சாங்க. ஜஸ்ட் ஃபார் யுவர் ரெஃபரன்ஸ். சரிங்களா, எல்லா யூனிவர்சிட்டிக்குமே ஒரு பேசிக் ஒன்று இருக்கும் அந்த இயர் ஆரம்பிக்கும் போது. நீங்கள் யூனிவர்சிட்டி இயரை மனப்பாடம் பண்ணாமல் அந்த மாதிரி யோசிங்க, அந்த பேரை வச்சே யோசிங்க. ஸோ பாரதியார் யூனிவர்சிட்டி பாரதிதாசன் யூனிவர்சிட்டி பிகாஸ் ஆஃப் தி சென்டினரி ஃபார் தி பாரதியார். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாரதியார் எட்டயபுரத்தில் பிறந்தார் 1882. தென் பாரதி என்ற பட்டம் எட்டயபுர மன்னனால் வழங்கப்பட்டது. கொஸ்டின், கீழ்காணும் எவை பாரதி என்னும் பட்டம் எட்டயபுர மன்னனால் வழங்கப்பட்டது. கீழ்காணும் எவை பாரதி பட்டத்திற்கு பொருள் அளிக்கக்கூடியவை? எழுதிங்க, கொஸ்டின் எழுதுங்க. கீழ்காணும் எவை பாரதி பட்டத்திற்கு பொருள் அளிக்கக்கூடியவை? ஆப்ஷன் 1 ஞானத்தில் உயர்ந்த துறவி. ஞானத்தில் உயர்ந்த துறவி. ஆப்ஷன் 2 இல்லறத்தில் சிறந்த துறவி. ஆப்ஷன் 3 சரஸ்வதி. ஆப்ஷன் 4 இவை அனைத்தும். ப்ராபபிலி கேட்டா கொஞ்சம் டஃபா இதை கேட்கலாம். சரிங்களா, ஸோ ஆன்சர் இவை அனைத்தும். ஸோ பாரதினா எல்லாமே சேர்ந்தது. சரஸ்வதி, ஞானத்தில் சிறந்த துறவி, இல்லறத்தில் சிறந்த துறவி, இதெல்லாம் சேர்ந்தாதான் பாரதி. சரஸ்வதி மட்டும் இல்லை. தட்ஸ் வே அதை கொடுத்தேன், எக்ஸாமில் வந்தால் கன்ஃபியூஸ் ஆகுமேங்கிறதுக்காக கொடுத்தேன். அறம் பொருள் இன்பம் வீடு பேரு. வீடு பேரு பத்தியுமே சங்க இலக்கியம் சொல்லியிருக்கா? சங்க இலக்கியத்துல அறம் பொருள் இன்பம் இருக்கா? அதாவது நீங்க 11 கீழ்கணக்கு நூலுக்கும் 11 மேல்கணக்கு நூலுக்கும் என்ன வித்தியாசம்? ஓகே, சங்கம் மருவிய காலம்.
சங்கம் முடிஞ்சு வந்தாங்க. சரி, இந்த நூல்கள் என்ன கருத்தை சொல்லுது? மருவிய காலத்துல வந்த நூல்கள். ஓகே, சோ வீடு பேரு. அறம், அறம் ஒழுக்கமா இருக்கணும், ஒழுங்கா இருக்கணும். பொருள், பொருள் ஈட்டணும், வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும். தட்ஸ் வை திரைக்கடல் ஓடி திரவியம் தேடு சொன்னாங்க. ஃபைன். பொருள் ஆட்டோமேட்டிக்கா இன்பம் வரும் இல்லறம் இருக்கும்போது. இந்த அறம், பொருள், இன்பம் இந்த மூணும் இருந்தாலே ஆட்டோமேட்டிக்கா வீடு பேரு வந்துடும், மோட்சி முக்தி வந்துடும். பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தார் இறைவனடி சேரார். இது திருக்குறள். வீடு பேரு பத்தி சொல்றது சங்கம் மருவிய காலத்துல 11 கீழ்கணக்கு நூல்ல தான். மேல்கணக்கு நூல் 10 பாட்டு 8 தொகையில அறம், பொருள், இன்பம் மட்டும்தான். இது ஒரு தடவை கேட்டிருந்தாங்க, ஜிஎஸ்ல கேட்டிருந்தாங்க, லைக் தமிழ் டிஎன்பிசியில கூட எழுதிக்கிங்க. அறம், பொருள், இன்பம் கருத்துக்களை கூறுவது 11 மேல்கணக்கு நூல்கள். மேல்கணக்கு நூல்னா புதுசா வந்தவங்களுக்கு சொல்றேன், 10 பாட்டு 8 தொகை. சரிங்களா? வீடு பேரையும் பற்றி கூறுவது 11 கீழ்கணக்கு நூல்கள். நெக்ஸ்ட் சிறப்பு பெயர்கள், பாரதியாருடைய சிறப்பு பெயர்கள். ஷெல்லிதாசன், சாவித்ரி, செல்லிதாசன், சாவித்ரி, உத்தம அபிமானி, காளிதாசன், நித்திய தீரர். இது பழைய டிஎன்பிசி கொஸ்டின். உத்தம அபிமானி, காளிதாசன், நித்திய தீரர். தீரர்னா வீரர்ங்கிற மாதிரி. நித்திய தீரர் எப்போதுமே வீரனா இருக்கிறவர். எகெயின் இது பழைய டிஎன்பிசி கொஸ்டின். நித்திய தீரர் என அழைக்கப்பட்ட புதுமை கவிஞர் யார் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ பார் ஷுவர். ஃபர்ஸ்ட் என்ன எழுதிருக்கீங்க? ஷெல்லிதாசன், காளிதாசன், உத்தம அபிமானி, நித்திய தீரர், சாவித்ரி. சாவித்ரி புத்தகத்தை எழுதினவங்க யாரு? சாவித்ரி அரவிந்தர். சாவித்ரி புத்தகத்தை எழுதியவர் அரவிந்தர், அரவிந்த் கோஷ். ஆசிரமம் இருக்கு இல்லைங்களா, அரவிந்தர் ஆசிரமம், பாண்டிச்சேரி. அவர் அப்போ வந்து எக்ஸ்ட்ரீமிஸ்ட் கூட கிடையாது, டெரரிஸ்ட். அப்போ பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ்ல அவங்க வந்து அந்த கேட்டகரியில வருவாங்க, டெரரிஸ்ட் கேட்டகரியில வருவாங்க. மாடரேட், எக்ஸ்ட்ரீமிஸ்ட், டெரரிஸ்ட் 3 பேர் இருந்தாங்க. திலகர் எக்ஸ்ட்ரீமிஸ்ட், பகத்சிங் டெரரிஸ்ட், காந்தி அவங்க எல்லாமே மாடரேட்ஸ். ஸோ அவங்க அரவிந்தர் வந்து எக்ஸ்ட்ரீமிஸ்டோட டெரரிஸ்ட்னு சொல்லலாம், அந்த கேட்டகரியில இருந்தவங்க. சரி, ஓகே. சாவித்ரி புக் எழுதுன இவங்க. நெக்ஸ்ட் ஒன். ஃபைன். புது கவிதைக்கு முன்னோடி. நெக்ஸ்ட் ஒன். கவிதையில் சுயசரிதம், ஆட்டோபயோகிராஃபி எழுதிய முதல் கவிஞர். புது கவிதைக்கு முன்னோடி, கவிதையில் சுயசரிதம் எழுதிய முதல் கவிஞர். மார்க் பண்ணிக்கங்க, இது கேட்கலாம், பொட்டன்ஷியல் கொஸ்டின். தென் importantly speaking, in 1905 1905ஆம் ஆண்டு சக்கரவர்த்தினி இதழை நடத்தினார். இது வரைக்கும் கேட்கல. சக்கரவர்த்தினி இதழை நடத்தினார். எப்படி குயில் பாரதிதாசன் நடத்தினாங்க, அந்த மாதிரி சக்கரவர்த்தினி இவங்க நடத்தினது 1905. இதுவும் அண்டர்லைன் பண்ணிக்கங்க.
இது வரைக்கும் கேட்காத கேள்வி நடத்தினார். தென் சுதேசமித்ரனின் துணை ஆசிரியராகவும் இந்தியா சுதேசமித்ரனில் துணை ஆசிரியராகவும் இந்தியா இதழில் ஆசிரியராகவும் பணியாற்றியவர். இது கேட்ட டிஎன்பிசி கொஸ்டின். எங்கு பாரதிதாசன் துணை ஆசிரியரா இருந்தாங்கன்னு கேட்டிருந்தாங்க. சரிங்களா? கேட்காது சக்கரவர்த்தினி. நெக்ஸ்ட் ஒன். அப்படி கேட்டிருந்தாங்களா? இவங்க வந்து இந்தியா வந்து தினசரி, சுதேசமித்ரன் வார நாளிதழ். இந்தியா தினசரி தான். அதான் நாங்க இதுலயுமே தினசரி தானே இருக்கு. புக் சமச்சீர்ல என்ன போட்டிருக்கு? எடுத்துட்டா சமச்சீர் தான் எடுக்கணும். சார் அப்படி போட்டுங்க. சமச்சீர்ல போட்டா தான் ஃபைனலா இருக்கும். இந்தியா வார இதழ், சுதேசமித்ரன் நாளிதழ். ஓகே. தென் சென்னையில் ஜனசங்கம் என்ற அமைப்பை தோற்றுவித்தார். ஜனசங்கம் என்ற அமைப்பை தோற்றுவித்தார். பாரதியின் அரசியல் குரு என அழைக்கப்பட்டவர் யாரு? 4 ஆப்ஷன் சொல்றேன். ஓகே, 4 ஆப்ஷன். திலகர், அரவிந்தர், விவேகானந்தர், நிவேதிதா தேவி. சொல்லுங்க. நிவேதிதா தேவி. வேற? திலகர். தென் திலகருடைய இரட்டை குழல் டிஎன்பிசி கொஸ்டின் தான். திலகர் ஒரு துப்பாக்கியில 2 சைடு இருக்கும் பாத்தீங்களா? அப்பெல்லாம் அந்த கால துப்பாக்கி அப்படிதான் இருக்கும். திலகரின் இரட்டை குழல்னு சொன்னவங்க சுப்பிரமணிய சிவாவும் வஉசியும். ஏன்னா திலகருடைய ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்டா இருந்தவங்க இவங்க 2 பேர் தான், சுப்பிரமணிய சிவாவும் வஉசியும். ஒண்ணு. தட்ஸ் வை அங்க சூரத் மாநாடுல, சூரத் ஸ்பிரிட்ல எல்லாம் மிதவாதி தீவிரவாதி பிரியும் போது அங்க திலகர் வெளியில வரும்போது தமிழ்நாட்டுல இருந்த சுப்பிரமணிய சிவா வஉசி எல்லாமே வந்துட்டாங்க காங்கிரஸ்ல இருந்து. அது அந்த கேட்டகரி. அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் தான் பாரதியார். ஸோ பாரதியோட அரசியல் குரு வந்து நிவேதிதா தேவி. பாரதி படம் பார்த்துருக்கீங்கல்ல? பாரதியாரின் அரசியல் குரு நிவேதிதா தேவி. விவேகானந்தருடைய டிசைபிள், சீடன், டிசைபிள். விவேகானந்தரின் டிசைபிள் வந்து நிவேதிதா தேவி. நிவேதிதா தேவி வந்து பாரதியின் அரசியல் குரு. சரிங்களா? அடுத்த பாயிண்ட். பாரதி பெண்ணிய கவிதை, ஃபெமினிஸ்ட், பெண்ணிய கவிதை எழுதுவதற்கு வித்திட்டவர் நிவேதிதா தேவி. பாரதிக்கு பெண்ணிய கவிதை எழுதுவதற்கு வித்திட்டவர் நிவேதிதா தேவி. ஃபைன். தென் பாரதியின் அரசியல் சீடன் அல்லது பாரதியால் தம்பி என அழைக்கப்பட்டவர் நெல்லையப்பர். பாரதிக்கு மகாகவி என்று பட்டம் அளித்தவர். இது கேட்க சான்சஸ் இருக்கு. மகாகவி என்று பட்டம் அளித்தவர் ராமசாமி ஐயங்கார். இவங்கெல்லாம் இந்தியா இதழில் இருந்தவங்க, ஹிந்து கேட்டகரி. சுப்பிரமணிய ஐயங்கார், ராமசாமி ஐயங்கார், இவங்கெல்லாம் நீங்க இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்ல 1885ல ஏஓ ஹியூம் கூட இருந்தவங்க. சுப்பிரமணிய ஐயங்கார் எல்லாம் இன்ஃபேக்ட் முதல் மாநாடுல கலந்து கொண்ட தமிழர்கள், இந்தியர்கள்லாம் இவங்க. யாரு? தேசிய கவி தெரியல. மகாகவி ராமசாமி ஐயங்கார். நெக்ஸ்ட் ஒன். ஸோ காந்தியோடைய அரசியல் குரு
கோபாலகிருஷ்ண கோகலே. அரசியல் சீடன் வினோபா பாவே. இவர் ஓகே, ஆச்சாரியர்கள் அந்த பட்டம், அந்த ஆச்சாரியன் வினோபா பாவே. இதுக்காக நான் பேசியிருக்கோம். ஏன்னா இதெல்லாம் கேட்டிருக்காங்க. எல்லாருக்குமே வந்து அரசியல் குரு சீடன்லாம் கேட்பாங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட், படைப்புகள். முப்பெரும் பாடல்களை முதலில் இயற்றியவர். முப்பெரும் பாடல்களை ட்ரையட் நாவல்னு சொல்லுவாங்க. முப்பெரும் பாடல்களை முதலில் இயற்றியவர் பாரதி ஆவார். அவை குயில் பாட்டு, கண்ணன் பாட்டு, வெரி குட். பாஞ்சாலி சபதம் எதுல படிச்சீங்க? குயில் பாட்டு, கண்ணன் பாட்டு, பாஞ்சாலி சபதம். இது இவருடைய இம்பார்ட்டன்ட் கான்ட்ரிபியூஷன். முப்பெரும் பாடல், ட்ரையட் நாவல். இதுவும் கேட்கலாம் பொட்டன்ஷியல். நெக்ஸ்ட் ஒன், பாரதியார் பாடல்களை முதலில் வெளியிட்டவர் கிருஷ்ணசாமி ஐயர். கிருஷ்ணசாமி ஐயர். அதை நாட்டுடைமையாக்கியவர் ஓமந்தூரார். நாட்டுடைமையாக்கியவர் ஓமந்தூரார். கிருஷ்ணசாமி ஐயர் தான் ஃபர்ஸ்ட் வெளியிட்டவர். ஓமந்தூரார் ராமசாமி செட்டியார். செட்டியார்ல ரெட்டியார். ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார். ரெட்டியார். ஓகே ஃபைன். ஸோ பாக்கியெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஐ மீன் கொட்டேஷன்லாம் தெரியும் உங்களுக்கு. தனி ஒருவனுக்கு உணவில்லை என்றால் காக்கை. பெரும்பாலும் பாரதியார் கேட்டாலே நீங்கள் சொல்லிடுவீங்க. சிறப்பு பெயர்கள். அடுத்து சிந்துவுக்கு தந்தை. இன்னொன்று சிறப்பு பட்டம், பெயர் இல்லை, சிறப்பு பட்டம். சிந்துவுக்கு தந்தை. நெக்ஸ்ட் நீடு துயில் நீக்க வந்த புலவர். நீடு துயில் நீக்க வந்த புலவர். நோ, பாரதியார் தான். இப்ப சொல்ற எல்லாமே பாரதியார் தான். நீக்க வந்தவர் இவரு. ஏன் அதுக்கு என்ன மீனிங்னா, ரொம்ப காலமா நீடு துயில், ரொம்ப காலமா வந்து தமிழுக்கு வந்து ஒரு புதுமையா பாமரனுக்கு புரியுற அளவுக்கு யாருமே பாட்டு பாடல. தட்ஸ் வை நீடு துயில் நீக்க வந்தவர். அவருக்கு அப்புறம் அந்த பரம்பரை தான் பாரதிதாசன். அது ஷுவர். இது இத சொன்னது வந்து லைக் இப்படி சொல்ல பாருங்க. அந்த கொட்டேஷன் சொன்னது வந்து எழுதுனது பாரதிதாசன். அதை சொன்னது யாரை பத்தி சொன்னாங்கன்னா பாரதியாரை பத்தி சொல்லியிருக்காங்க. தட் மீன்ஸ் இப்படி சொன்னது வந்து பாரதிதாசன். யாருக்காக சொன்னாங்கன்னா பாரதியாருக்காக சொன்னாங்க. மீனிங் வந்து ரொம்ப காலமா தமிழுக்கு பாமரன்கள் புரியுற அளவுக்கு ஒரு இலக்கியம் இல்லாம இருந்துச்சு. நீடு துயில் நீக்க வந்த புலவர். இப்படி இருக்கீங்க. நீடு துயில் நீக்க வந்த புலவர் என சிறப்பிக்கப்படுபவர் பாரதியார். அவ்வாறு கூறியவர் பாரதிதாசன். நீடு துயில் நீக்க வந்த புலவர் என சிறப்பிக்கப்படுபவர். நிலா ஃபுல்லா சொல்லும்போது நீக்க பாட வந்த நிலான்னு சொல்லுவாங்க. பாரதியார் சிறப்பிக்கப்படுபவர். அவ்வாறு கூறியவர் பாரதிதாசன். மகாகவி யாரு? பாரதியார். சொன்னது ராமசாமி ஐயங்கார். அதான் அவங்க சொல்றாங்க. நீடு துயில் நீக்க வந்தவர் பாரதியார், சொன்னது பாரதிதாசன். அதான் சொல்றீங்க, வேற எதுவும் இல்லை. அதுக்கு மீனிங் அடுத்து மகாகவினா என்ன மீனிங் இருக்கோ இப்ப நம்ம சொன்னது. நெக்ஸ்ட் ஒன். ஓகே. சோ புதிய ஆத்திச்சூடியை எழுதியவர். தெரியாதவங்க, புதிய ஆத்திச்சூடியை எழுதியவர். ஆத்திச்சூடினாலே ஔவையார் தான் எழுதுனாங்க. அதுக்கப்புறம் புதிய ஆத்திச்சூடி பரம்பரையை ஆரம்பிச்சவர் பாரதியார். அச்சம் தவிர் ஆண்மை தவறேல், ஆண்மை தவறேல்,
அதெல்லாம் சொன்னது பாரதி யார். ஓகே ஃபைன். இது பாரதியாரை பத்தி. அடுத்து பாரதிதாசன். இதுல கீழே ஒரு இப்ப கீழே எழுதுங்க. மகாகவி ஹைஃபன் சக்கரவர்த்தினி, மகாகவி ஹைஃபன் சக்கரவர்த்தினி ஹைஃபன் நீடு துயில் ஹைஃபன் தென் நாட்டுடைமை ஹைஃபன் நெல்லையப்பர் ஹைஃபன் நிவேதிதா. இதெல்லாம் கேட்க வாய்ப்பு இருக்கு. இதுல இருந்து கேட்டா இதை கேட்கலாம். இப்போ மகாகவி நான் ரேண்டமா சொன்னேன். எழுதுனவங்க சொல்லுங்க. ஒருத்தவங்க சொல்லுங்க அவங்க எழுதிக்காங்க. நிவேதிதா. சரி, இப்போ நடத்தாதது நான் கேட்கிறேன். இதுல பாரதியார்ல சொல்லாத சொல்றேன். கீழ்காணும் எந்த ஆங்கில இதழை, கீழ்காணும் எழுதிக்கங்க, கீழ்காணும் எந்த ஆங்கில இதழை பாரதியார் நடத்தினார்? 1 கர்மயோகி. கீழ்காணும் எந்த ஆங்கில இதழை பாரதியார் நடத்தினார்? 1 கர்மயோகி, 2 பாலபாரதி, 3 தி சைல்டு, 4 1,2 1,2 1 and 2, 5 1,3 1,3 என்னவா இருக்கலாம்? பாலபாரதி கிடையாது. ஜென் இவர் ஆரம்பிச்சு இவர் தான் ஆரம்பிச்சார். பாலபாரதியை தேர் ஆஃப்டர் தான் கண்டினியூ பண்ணாங்க. இவர் இறப்புக்கு பிறகு அந்த கிட்டத்தட்ட அந்த டைம்ல தான் கண்டினியூ பண்ணாங்க. ஆன்சர் வந்து 1 and 2. கர்மயோகி பாலபாரதிங்கிற ஆங்கில இதழை நடத்துனதும் பாரதியார் தான். சக்கரவர்த்தினி தமிழ் இதழ், ஆங்கில இதழ் கர்மயோகி, பாலபாரதி. ஹிஸ்டரியில பார்த்தோமா யங் இந்தியா யாரு? இந்தியன் ஒப்பீனியன் அன்னைக்கு நம்ம கிளாஸ்ல பார்த்தோமே. யங் இந்தியா இந்தியன் ஒப்பீனியன் நடத்தினது யங் இந்தியா இந்தியன் ஒப்பீனியன். அன்னைக்கு சொன்ன காந்தி ரொம்ப வயசானவர், அதனால யங்குன்னு வச்சுக்கங்கன்னு சொன்னேன். யங் இந்தியா இந்தியன் ஒப்பீனியன் ரெண்டுமே காந்தி. நியூ இந்தியா காமன்வீல் இவங்க தான் அன்னிபெசன்ட். காமன்வீல் இஸ் நத்திங் பட் காமன்வெல்த், பொதுமா எல்லாருக்கும் சொல்றதுக்காக. நியூ இந்தியா காமன்வீல் அன்னிபெசன்ட், யங் இந்தியா இந்தியன் ஒப்பீனியன் காந்தி. இது நம்ம ஏற்கனவே போன கிளாஸ் ஹிஸ்டரி கிளாஸ்ல ஒரு தடவை பார்த்தோம். சரி ஓகே, இது இருக்கட்டும். இப்போ பாரதிதாசன். தென் எங்கெங்கு காணினும் சக்தியடா, இது பாரதியாரா பாரதிதாசனா? பாரதிதாசன். இது டிஎன்பிஎஸ்ல வந்துருந்துச்சு கொஸ்டின், அதை கேட்கணும்னு நினைச்சிருந்தேன். எழுதிங்க. எங்கெங்கு காணினும் சக்தியடா, தம்பி 7 கடல். தம்பி அண்ணாலாம் வந்தா பொது உடைமை வந்தாலே பாரதிதாசன் தான். கம்யூனிசம் பேசுனது பாரதிதாசன். சோசியலிசம், கம்யூனிசம், ஓடப்பர் ஒப்பப்பர் இதெல்லாம் பேசுனது அவர் தான். எல்லாருமே நீங்க சமமா பாருங்க, ஒப்பப்பரா பாருங்க, யாரையுமே மேலே கீழே பார்க்காதீங்கன்னு சொன்னது. லேபர் ரைட்ஸ், கம்யூனிசம் இதெல்லாம் பேசுனது பாரதிதாசன். எங்கெங்கு காணினும் சக்தியடா, தம்பி 7 கடல் அவள் வண்ணமடா, பாரதிதாசன். ஏழு கடல் அவள் வண்ணமடா. நீங்க குரூப் 2 மெயின்ஸ்ல உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொஸ்டின்ஸ் வரும்போது சப்போஸ் நேச்சரை பத்தி கேட்கறாங்க, ஏதாவது ஒரு பாரதிதாசன பாரதியார் பாட்டோட ஆரம்பிங்க. இது நேச்சரை பத்தி சொல்றது. எங்கெங்கனும் காணினும் சக்தியடா, தம்பி 7 கடல் அவள் வண்ணமடா சொல்லிட்டு நீங்க ஆரம்பிங்க. சரிங்களா? இல்ல யாரை பத்தி கேட்டாலும் ஏதோ ஒரு 2 வரிகள், வாட் எவர் இட் இஸ், நமக்கு தெரியும். எந்த டாபிக் கேட்டாலும் நமக்கு சொல்ல தெரியும். ஃபினான்ஸா கேட்டாலும் ஏற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்தா வகுத்தலும் வல்லதாக சொல்லிட்டு ஆரம்பிக்கலாம். ஸோ வாட் எவர் இட் இஸ் தே ஆஸ்கிங், ஜஸ்ட் 2 வரியோட ஆரம்பிங்க. ஸோ மெயின்ஸ் அப்போ நான் சொல்றேன், அந்த மாதிரி பண்ணுங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் பாரதிதாசனை பொறுத்த வரைக்கும் படைப்புகள். இப்போ சொல்றது பாரதிதாசன் ஃபுல்லா. படைப்புகள், பாண்டியன் பரிசு,
அழகின் சிரிப்பு, குடும்ப விளக்கு, இருண்ட வீடு, புரட்சி காப்பியம். புரட்சி கவிஞர் பாரதியாரா பாரதிதாசனா? புக்ல ரெண்டுமே இருக்கு. நீங்க +1 தமிழ்ல நீங்க படிச்சீங்கன்னா பாரதியாரையும் சொல்றாங்க, பாரதிதாசனையுமே சொல்றாங்க. புக்ல அப்படியே தான் இருக்கு. பாரதிதாசன் பாரதியோட வாழ்க்கை வரலாறு சொல்லும்போது புரட்சி கவி தான் போடுறாங்க, பாரதிதாசனை சொல்லும்போது புரட்சி கவிஞர் தான் போட்டிருக்காங்க புக்கை பொறுத்த வரைக்கும். +1ல ரெண்டு பேருக்குமே கவிஞருக்கும் கவிக்கும் என்ன வித்தியாசம்? கவி பாடுபவர் தானே கவிஞர். இப்ப கவினா வந்து ஒரு கவிதை கிடையாது அந்த மாதிரி ப்ராப்ளி. ஆக ரெண்டுமே புக்ல போட்டிருக்கு. ஜென்ரலா என்ன சொல்லுவாங்க, பாரதிதாசனை தான் சொல்லுவாங்க. பிகாஸ் கம்யூனிசம் பேசுனதுனால, ஒரு சேக்வாராவோ ஒரு ஃபிடல் காஸ்ட்ரோ மாதிரி பேசுனதுனால தான் உங்களுக்கு சொல்றாங்க. பட் புக்ல ரெண்டுமே இருக்கிறனால நீங்க பாத்துக்கலாம். புரட்சி காப்பியம் இயற்றியது பாரதிதாசன். தமிழச்சியின் கத்தி, இதுவும் ஒரு ரொம்ப பிரபலமான ஒரு நூல். தமிழச்சியின் கத்தி போதும், இதோட ஒன்றும் பெரிய விஷயம் வேணாம். தென் கண்ணகி, மணிமேகலை வெண்பா, மணிமேகலை வெண்பா. ஓகே. சஞ்சீவி பர்வதத்தின் சாரல், இது எழுதிக்கங்க, இதை ஏன்னு நான் சொல்றேன். சஞ்சீவி பர்வதத்தின் சாரல், பர்வதம்னா மலை. சஞ்சீவி பர்வதத்தின் சாரல். சரி, இதுல வந்து இப்ப சொன்னதுல வந்து இயற்கையை பத்தி சொல்றது அழகின் சிரிப்பு. இங்கு இயற்கையை வர்ணிக்கும் நூல் அழகின் சிரிப்பு. டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின். பாரதிதாசன் எந்த நூலில் இயற்கையின் வர்ணனையை அளித்தார் கேட்டிருந்தாங்க. இயற்கையின் வர்ணனை வந்து அழகின் சிரிப்பு. வலியுறுத்துவது குடும்ப விளக்கு. கல்லாமையை பொது உடைமை கருத்தை வலியுறுத்துவது. சஞ்சீவி பர்வதத்தின் சாரல், பொது உடைமை கருத்தை வலியுறுத்தும் நூல் சஞ்சீவி பர்வதத்தின் சாரல். புரட்சி காப்பியம் என்பது ரஷ்ய நாவலான பில்கணியம் தழுவலாகும். ரஷ்ய நாவலான பில்கணியத்தின் தழுவலாகும். தழுவல். ஓகே. பில்கணியம். சாரி. ஸோ இதில் அழகின் சிரிப்பு, குடும்ப விளக்கு, பொது உடைமை, அந்த சஞ்சீவி பர்வதத்தின் சாரல், இதை மார்க் பண்ணிக்கங்க. கல்வியுடைய பெண் கலர் நிலம் போல, சாரி, கல்வி இல்லா பெண் கலர் நிலம் போல அங்கு புற்கள் விளையலாம், நல்ல புதல்வர்கள் விளைய மாட்டார்கள். சொன்னது பாரதிதாசன். எழுதிக்கங்க. கல்வி இல்லா பெண் கலர் நிலம் போல. அங்கு கல்வி இல்லா பெண் கலர் நிலம் போல அங்கு புற்கள் விளையலாம், நல்ல புதல்வர்கள் விளைய மாட்டார்கள். பாரதிதாசனை அடுத்தது
புரட்சிதாசன் என அழைத்தவர் புதுமை பித்தன். புரட்சிதாசன் என அழைக்கப்படுபவர் அழைத்தவர் புதுமை பித்தன். காப்பிய கவிஞர் யாரு? பாரதியாரா பாரதிதாசனா? ஏன்? கண்ணகி எழுதுனதெல்லாம் பாரதிதாசன். காப்பிய கவிஞர் இதுவும் கேட்கலாம். காப்பிய கவிஞர் நமக்கு தெரிஞ்ச ஒரே காப்பியம்னா எபிக்ஸ். நமக்கு தெரிஞ்ச ஒரு எபிக்ஸ் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ராமாயணம், மகாபாரதம். இது மேஜர் எபிக்ஸ். தேர் ஆஃப்டர் வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரிஞ்ச எபிக்ஸ் வந்து சிலப்பதிகாரம், மணிமேகலை. இது இல்லாமல் மைனர் எபிக்ஸ் கந்த புராணம், சிவபுராணம், தல புராணம், நிறைய மைனர் எபிக்ஸ் இருக்கு. புராணாஸ்ல வர எபிக்ஸுமே இருக்கு. அதில் இந்த கந்த புராணத்துல எப்போதுமே டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ஸ் கேட்டுட்டே இருப்பாங்க. ஏன்னா அது நம்ம தமிழ்நாட்டு வேர்ஷனுங்கிறதுனால. இது இருக்கட்டும். இந்த மாதிரி காப்பியம் எபிக்கல் சம்பந்தமாக பாட சொன்னவர் வந்து காப்பிய கவிஞர் வந்து பாரதிதாசன். இது கேட்க சான்ஸ் இருக்கு. காப்பிய கவிஞர் என அழைக்கப்பட்டவர் பாரதிதாசன். பாட்டுக்கு ஒரு புலவன் யாரு? பாரதியார். அப்படி சொன்னது கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. நெக்ஸ்ட் அவரை தான் பார்க்க போறோம். பாரதியார்ல எழுதிக்கிங்க வேணா. அந்த பாட்டுக்கு ஒரு புலவன் பாரதியார்னு அந்த சொன்னது வந்து விநாயகம் பிள்ளை தான், பாரதிதாசன் கிடையாது. அவரை பத்தி தான் பார்க்க போறோம். வேணா நீங்க பாரதியார் எழுதிங்க அந்த வரிகள். பாட்டுக்கு ஒரு புலவன் பாரதியடா, பாட்டுக்கு ஒரு புலவன் பாரதியடா, அவன் பாட்டை பண்ணோடு இசையோடு பாடுவோமடா என்று கூறியவர் கவிமணி. கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. குழந்தை கவிஞர் யாரு? ஆக்சுவலி அல வள்ளியப்பா தான். அவங்க தான் குழந்தை கவிஞர். நம்ம சின்ன வயசுல படிக்கும்போது நம்ம படிச்ச லைக் ரைம்ஸ் எல்லாமே அவங்க தான் முன்னோடி. ட்விங்கிள் டிங்கிள் லிட்டில் ஸ்டார்னு பார்த்தோம். நமக்கேது இங்கே ஸ்டாரு இந்தியாவில். இது பிரிட்டிஷுடைய ரைம்ஸு. ரெயின் ரெயின் கோ அவே கம் அகெயின் another டே. நம்ம மான்சூனில் இங்கே மழையே கிடையாது. ஏன் ரெயினை போக சொல்லணும்? அவங்க ஊரில் மழை பெஞ்சிட்டே இருக்கும். தட்ஸ் வை ரெயின் ரெயின் கோ அவே போயிட்டு வந்துட்டு கம் அகெயின் another டேன்னு சொல்கிறாங்க. ஸோ ரைம்ஸுக்குமே ஒரு லைக் கம்பேட்டபிலிட்டி இல்லாமல் இருந்துச்சு, சம்மந்தமே இல்லாமல் இருந்துச்சு. தட்ஸ் வை நம்ம அதுக்காக தான் அந்த குழந்தை கவிஞர்லாம் வந்து தான் ரைட்டு நிலாஸ் அந்த கைவீசம்மா கைவீசு, கடைக்கு போகலாம் கைவீசு, எவ்ரிதிங் நம்ம. ஏன்னா இலக்கியம் குழந்தைகள்ட்டு சொன்னால் தான் எவ்ரிதிங் ஸ்டார்ட் ஆகும். ஸோ குழந்தை இலக்கியத்துக்கு ஆராய்ச்சி செஞ்சவர் அல வள்ளியப்பா. அதுக்கு வந்து ரொம்ப லைக் ஹவு டு சே ரொம்ப ப்ரிடாமினண்டாக கான்ட்ரிபியூட் பண்ணவங்க வந்து கவிமணி தான் ஆக்சுவலி. சரிங்களா? ஸோ அதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கவிமணி போட்டுங்க. உங்களுக்கு தெரியும் ஆசிய ஜோதி தழுவலா எழுதுனது யாரு? கவிமணி தான். அதை மொழிபெயர்த்து தழுவல் எழுதுனது யார் தான்? கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. ஃபர்ஸ்ட் கவிமணி போட்டு ஒவ்வொன்றா எழுதிக்கங்க. கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. ஃபர்ஸ்ட் ஒன் ஆசிய ஜோதி என்ற மொழிபெயர்ப்பு நூலை இயற்றியவர் டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருந்தாங்க. லைட் ஆஃப் ஏஷியா என்ற நூலை ஆரம்பத்தில் இயற்றியவர் யாரு? ஞாபகம் இருக்கா? 2009 இதில் லைட் ஆஃப் ஏஷியா. அதான் ஆசிய ஜோதியை தமிழ்ல எழுதுனது கவிமணி. ஒரிஜினலா எழுதுனது நோ இது அர்னால்டு. நீங்க சொல்ல லிட்டன் வந்து அது இந்த ஆசிய ஜோதி இல்லை. ஆனா அவருமே அந்த மாதிரி ஒன்று எழுதியிருக்காரு. பட் இது இல்லை. இது வந்து இலக்கியம் சார்ந்தது. அர்னால்டின் லைட் ஆஃப் ஏஷியா கவிமணியால் நேரு வந்து ஆசிய ஜோதி என அழைக்கப்பட்டவர். லைட் ஆஃப் ஏஷியான்னு அவர் வந்து கொட்டேஷன் பண்ணோம் நம்ம. ஏன்னா NAM நான் அலைன் மூமெண்ட்னு ஒன்று இருக்கா? நம்ம +1 பொலிட்டிக்கல் சயின்ஸ் புக்கு, +2 பொலிட்டிக்கல் சயின்ஸ் புக்கில் லாஸ்ட் பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் ஒன்று இருக்கும், ஒரு லெசன் இருக்கும். அதில் எல்லாமே போட்டிருக்காங்க. சார்க்கு, ஆசியான், நாம் எல்லாமே இருக்குது. எந்த வருஷம் ஆரம்பித்தாங்க என்னன்னு எல்லா டீட்டெயில்ஸ் இதில் இருக்குது. நான் அலைன்டு மூமெண்ட் அணி சாரா இயக்கம் நம்ம ஆரம்பித்தோம். எந்த அணியையும் சாராமல்
கேபிட்டலிஸ்டோ கம்யூனிஸ்டோ ரெண்டு பேருமே நமக்கு வேணாம், நம்ம தனியாக இருப்போம்னு சொல்லி ஆரம்பிச்சதான் நான் அலைன்டு மூமெண்ட், அணிசாரா இயக்கம். இதெல்லாம் ஆரம்பிக்கிறது ரொம்ப வைட்டலாக இருந்தது நேரு தான். சார்க்கு நான் அலைன்மெண்ட் மூமெண்ட்டுக்கு அவங்க கான்ட்ரிபியூஷன் ரொம்ப ஜாஸ்தி. தட்ஸ் வை டேர்ம்டு ஹிம் லைட் ஆஃப் ஏஷியா. சரிங்களா? அப்சல்யூட்லி. பஞ்சசீலாவுமே நேருடைய பெரிய கான்ட்ரிபியூஷன். இந்தியா சைனாவுக்கு ஒரு ஸ்மூத் ரிலேஷன்ஷிப்காக 10th சமச்சீரில் இருக்கா பஞ்சசீலா, சோஷியலில் இருக்குது. பஞ்சசீலாவுமே அவங்க மிகப்பெரிய கான்ட்ரிபியூஷன். நீங்கள் மெயின்ஸ் எழுதும்போது உங்களுக்கு கேட்குறீங்களா என்ன வரும்னு, டிஸ்கிரிப்ஷனில் பஞ்சசீலா தான் கேட்பாங்க, ஒரு 5 மார்க்கு. பஞ்சசீலாவில் 5 விஷயம் இருக்குது, 5 எழுத சொல்லுவாங்க. நான் அக்ரெஷன், நான் இன்டர்வென்ஷன், அந்த 5 எழுதணும். இப்படி தான் கேட்பாங்க வரும் கொஸ்டின். ஓகே, எழுதுங்க. அர்னால்டுடைய லைட் ஆஃப் ஏஷியா தான் கவிமணி மொழிபெயர்த்திருக்காரு. இது ஒன்று. ஆசிய ஜோதி என அழைக்கப்பட்டவர் நேரு. பிகாஸ் ஆஃப் NAM, பஞ்சஷீலா, பஞ்சஷீல் எக்ஸட்ராஸ், நான் அலைன் மூமெண்ட் எக்ஸட்ராஸ். நெக்ஸ்ட் படைப்புகள். இவர் என்னென்ன புக் எழுதினாரு? மலரும் மாலையும், ஆசிய ஜோதி, காந்தலூர் சாலை. இதை வச்சுக்கங்க, இது ஒரு இம்பார்ட்டன்ட். நான் சொல்றேன் இது ஏன்னு. காந்தலூர் சாலை, தீண்டாதார் விண்ணப்பம், அன்டச்சபிலிட்டி, இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட். தீண்டாதார் விண்ணப்பம், எகெயின் TNPSC கொஸ்டின். தீண்டாதார் விண்ணப்பம் என்கிற பொது உடைமை நூலை எழுதுனது யாருன்னு கேட்டிருந்தாங்க. தீண்டாதார் விண்ணப்பம். தென் மருமக்கள் வழி மான்மியம், மருமக்கள் வழி மான்மியம் இவற்றை இயற்றினார். வழி மான்மியம் அது என்னன்னு சொல்றேன். காந்தலூர் சாலை வச்சுக்கங்க. மான்மியம், மருமக்கள் வழி மான்மியம். போர்டில் இருக்கு பாருங்க, மான்மியம். ஆக்சுவலி இது ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து நகைச்சுவை கவி அப்படின்னு யாரை சொல்லலாம் முன்னோடினா கவிமணி தான். தமிழ்நாட்டின் நகைச்சுவை கவி முன்னோடி. அதை இன்னும் சிறப்பாக எப்படி சொல்லுவாங்கன்னா விதூடர கவிஞன். தமிழ்நாட்டின் விதூடர கவிஞன் அல்லது நகைச்சுவை கவியின் முன்னோடி கவிமணி ஆவார். இவரின் மருமக்கள் வழி மான்மியம் தமிழ்நாட்டின் நகைச்சுவை கவியின் முன்னோடி விதூடர கவி கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. இவரின் மருமக்கள் வழி மான்மியம் நகைச்சுவை நிறைந்த ஒன்றாகும். காந்தலூர் சாலை வரலாற்று சிறப்பு மிக்க நூலாகும். காந்தலூர் சாலை வரலாற்று சிறப்பு மிக்க நூலாகும். தீண்டாதார் விண்ணப்பம் நாட்டுப்புற பாடல் வழி வந்தவை. நாட்டுப்புற பாடல் வழி வந்தவை. தென் அடுத்த பாயிண்ட், பாரசீக மொழியில் உள்ள உமர் கய்யாம் பாடலை இவர் மொழிபெயர்த்தார். எகெயின் TNPSC கேட்டாங்க. பாரசீக மொழியில் உள்ள உமர் கய்யாம் பாடல்களை மொழிபெயர்த்தார். ஒரு கண்ணதாசன் இயேசு காவியமும் எழுதுறாங்க, அர்த்தமுள்ள ஹிந்து மதமும் எழுதுறாங்க கண்ணதாசனை பொறுத்த வரைக்கும். ஸோ இங்கே மதம்ங்கிறது ஒரு பேரியர் கிடையாது. இதே மாதிரி கவிமணி வந்து உமர் கய்யாம் பாடல்கள் முகமதிய பாடலை மொழிபெயர்க்கிறாரு. உமர் கய்யாம் பாடலை மொழிபெயர்த்தவர் கவிமணி. நெக்ஸ்ட் கொட்டேஷன், மங்கையராய் பிறப்பதற்கு மா தவம் செய்திட வேண்டும் ஐயா சொன்னது கவிமணி தான். மங்கையராய் பிறப்பதற்கு மா தவம் செய்திட வேண்டும் ஐயா வேண்டுமடா சொன்னது கவிமணி. கவிமணி என்ற பட்டம் 1940ஆம் ஆண்டு
வழங்கப்பட்டது. தமிழக அரசு வழங்கிய பட்டம் 40. கவிமணி என்ற பட்டம் 1940ஆம் ஆண்டு வழங்கப்பட்டது. தமிழக அரசு இப்பட்டத்தை வழங்கியது. ஹிஸ்டரியில் 40ல் என்ன சிக்னிஃபிகண்ட் அப்படியே மனசில் வச்சுக்கங்க. ஆகஸ்ட் ஆஃபர் வர லின்லித்கோ ஆகஸ்ட் ஆஃபர் கொடுக்கும்போது கவிமணிக்கும் பட்டம் கொடுத்தாங்கன்னு வச்சுங்க, மறக்காது. எல்லாமே லிங்க் தான், சரிங்களா? ஃபைன். நெக்ஸ்ட், தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு அங்கு துள்ளி குதிப்பது கன்றுக்குட்டி. இது சொன்னதும் கவிமணி தான். தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு, கொட்டேஷன் கேட்குறாங்க. அங்கே துள்ளி குதித்தது கன்றுக்குட்டி. ஓகே. கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது, சத்தியத்தை நித்தியத்தை நம்பும் யாரும் சேவர். ஸோ நாமக்கல் போட்டுங்க. நாமக்கல் கவிஞர் உங்களுக்கு தெரிஞ்ச பாயிண்ட் தான். நாமக்கல் கவிஞர். தமிழ்நாட்டில் கார்ட்டூன் முன்னோடி யாரு? பாரதியார். கார்ட்டூன் கார்ட்டூன் வரைவாங்கல்ல, இப்போ மதன் வரைகிறாங்கள கார்ட்டூன், அந்த மாதிரி கார்ட்டூனை முதல்ல தமிழ்நாட்டுக்கு அறிமுகப்படுத்தியவரே பாரதியார் தான், சரிங்களா? கார்ட்டூனுக்கு தமிழ்ல என்ன சொல்லுவோம்? கேலி சித்திரம். தமிழ்நாட்டில் கேலி சித்திரத்தை, கார்ட்டூனை அறிமுகப்படுத்தியவர் அல்லது முன்னோடி வந்து பாரதியார். குரூப் 1 மெயின்ஸில் என்ன கேட்டிருந்தாங்க? பாரதியார் ஒரு பன்முக புலவர், வரையறுக்குன்னு சொல்லியிருந்தாங்க. மல்டி டைமென்ஷனல் பர்சனாலிட்டி, கார்ட்டூனிஸ்ட், ஃபெமினிஸ்ட், ஃப்ரீடம் ஃபைட்டர், போயட், அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் மல்டி டைமென்ஷன் சொன்னால் 5 மார்க் வரும். உங்களுக்கு குரூப் 2லேயும் 5 மார்க் கேட்டால் பாரதியார் பற்றி கேட்டால் அப்படி தான் கேட்பாங்க. பாரதியாரோட எல்லா டைமென்ஷனையும் கேட்பாங்க. ஸோ கார்ட்டூனிஸ்ட். அதே மாதிரி நாமக்கல் வந்து தமிழ்நாட்டில் வந்து ஓவிய கலைக்கு சிறந்த ஓவியர். ஃபர்ஸ்ட் ஒன் சிறந்த ஓவியர் நாமக்கல் கவிஞர், சிறந்த ஓவியர். தொழிலாளர்களுக்கு சங்கத்தை அமைத்தவர் யாரு? திருவிக. தொழிலாளர்கள் சங்கத்தை அமைத்தவர் திருவிக பார்க்கலாம். ஸோ ஒவ்வொருத்தவங்களும் ஒரு சிக்னிஃபிகண்ட் உண்டு. நம்ம எப்படி மிடிவல் இந்தியாவில் ஷாஜகான்னா ஆர்கிடெக்ட், ஜஹாங்கீர்னா டிராயிங் ஓவியம், தென் மியூசிக் யாரு? அவருக்கு முன்னாடி அக்பர். யார்கிட்ட இருந்தார்? அக்பர். மியூசிக் வந்து அக்பர். இந்த மாதிரி எல்லாரையும் பார்க்குற மாதிரி ஒவ்வொருத்தருக்குமே லேபர் திருவிகா ப்ளஸ் பாரதிதாசன். ஆனால் லேபருக்கு சங்கமெல்லாம் ஆரம்பித்தவர் நம்ம பழைய படத்தில் பார்க்குற எல்லா சங்கத்தையும் ஆரம்பிச்சு திருவிகா தான். ஓவியம்னா நாமக்கல் கவிஞர், கார்ட்டூன்னா பாரதியார், உரைநடைனா எகெயின் திருவிகா, இந்த மாதிரி. ஸோ சிறந்த ஓவியர் நாமக்கல். நெக்ஸ்ட் ஒன் எழுதிங்க. எதுக்கு அந்த ஓவியம் சொன்னா, 5ஆம் ஜார்ஜ் மன்னனுக்கு பாரத மாதா முடி சூட்டுவது போல் படம் வரைந்து, 5ஆம் ஜார்ஜ் மன்னனிடம் பாரத மாதா முடி சூட்டுவது போல் படம் வரைந்து தங்க பதக்கத்தை வென்றவர். பாரத மாதாவை ஃபர்ஸ்ட் வரைஞ்சவரே இவர் தான். இப்போ நம்ம பார்க்குறது அவருடைய கற்பனை தான், நாமக்கல் தான். ஃபஸ்ட்டு இப்போ பார்க்குறது நாமக்கல். படைப்புகள் அவனும் அவளும். 5ஆம் ஜார்ஜ் மன்னனுக்கு பாரத மாதா முடி சூட்டுவது போல் படம் வரைந்து தங்க பதக்கம் வென்றவர் இவர். ஏன்னா பாரதம்ங்கிறது ஒரு ஜஸ்ட் ஒரு மெட்டீரியல், அதை கடவுளாக மாற்றி அதை பெண்ணாக மாற்றியெல்லாம் வரைஞ்சது வித்தியாசம். அது மாதிரி தமிழ் அன்னைக்கு ஓவியம் இருக்கா? தமிழ் அன்னைக்கு சிலை இருக்கா? எங்கே இருக்கு? மதுரையில். எங்கே? தமிழ் யூனிவர்சிட்டியில் இருக்குது தமிழ் அன்னையுடைய ஓவியம். இந்த தமிழ் யூனிவர்சிட்டியில் வச்சுருப்பாங்க. தஞ்சாவூர் தமிழ் யூனிவர்சிட்டிக்கு பார்த்தீங்களா? அங்கே தமிழ் அன்னையுடைய ஓவியம் இருக்குது, சிலை இருக்குது. ஸோ இதெல்லாம் இவங்களே செய்கிற ஒரு பெக்குலரான விஷயம்.
தமிழ் யூனிவர்சிட்டி தஞ்சாவூரில் இருக்குது. ஏன்னா அது தமிழ் யூனிவர்சிட்டி உலக தமிழ் ஆராய்ச்சிக்காக அமைக்கப்பட்ட முதல் பல்கலைக்கழகம். எகெயின் அதுவும் 82 தான். பாரதி இவர் எம்ஜிஆர் நடுக்கல் நாட்டி செஞ்ச ஒரு விஷயம். அந்த யூனிவர்சிட்டி சிறப்பு என்னன்னா அதில் ஒரு பில்டிங் எப்படி இருக்கும், மேலேருந்து பார்த்தோன்னா தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகம் இங்கே தான் அந்த விஷயம் இருக்கு. அங்கே மட்டும்தான் இந்த ஓலை சுவடிக்கெல்லாம் இலவச பயிற்சி அளிச்சிட்டு இருக்காங்க. ஓலை சுவடி கல்விக்கு இலவச பயிற்சி. சரி, ஓகே. ஸோ எழுதிங்க. அவனும் அவளும் படைப்புகள், இவருடைய படைப்பு. அவனும் அவளும், தமிழன் இதயம், தேமதுர தமிழ் ஓசை, அவனும் அவளும், தமிழர் இதயம், தேமதுர தமிழ் ஓசை, சங்கொலி, அப்புறம் ரொம்ப ஃபேமஸான மலைக்கல்லன், படமா வந்துச்சு மலைக்கல்லன். டிஎன்பிசில கேட்டது என் கதை. என் சரிதம் யார் எழுதுனாங்க? வாவேசு. இது என் கதை. ஊவேசா, ஊவே சுப்பிரமணிய இவர் இல்லைங்க, வாவேசு தான். இவன் தமிழ் தன் தாத்தா யாரு? ஊவேசா தான். ஊவேசா இவர் தான் என் சரிதம் எழுதுனது. தமிழ் தாத்தா அவர் தான் எழுதினாரு. குளத்தங்கரை இவர் தான் வாவேசு ஐயங்கார் எழுதுனது. ஆலமரம். அது ஆலமரமா அரச மரமா? அரச மரம். குளத்தங்கரை அரச மரம் தமிழுடைய முதல் சிறுகதை. சரி, இது எழுதிக்கங்க. என் கதை நாமக்கல் கவிஞருடைய சுயசரிதம். இது அவருடைய பயோகிராஃபி. தென் லோகமித்திரன் என்ற இதழை நடத்தினார். லோகமித்திரன். சக்கரவர்த்தினி, குயில், லோகமித்ரன், இந்தியன் ஒப்பீனியன், காந்தி. ஸோ இந்த மாதிரி தான் பார்த்துக்கணும். ஓகே. லோகமித்ரன் என்ற இதழை நடத்தினார். கொட்டேஷன். கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது. 1. ஸோ தமிழன் என்ற ஒரு இனம், தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா. இவர் தான் சொன்னார். தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா. தமிழன் என்ற இனம் உண்டு, தனியே அவனுக்கோர் குணம் உண்டு. எகெயின் காந்திய கவிஞர் என சிறப்பிக்கப்பட்டவர். காந்திய கவிஞர் என சிறப்பிக்கப்பட்டவர். தமிழ்நாட்டின் முதல் அரசவை கவிஞர். வெரி இம்பார்ட்டன்ட். தமிழ்நாட்டின் முதல் அரசவை கவிஞர். ஆட்டனத்தி ஆதிமந்தி, சேரமான் காதலி, கண்ணதாசன். எழுதிக்கங்க. கண்ணதாசன் தலைப்பு. இப்போ காந்திய கவிஞர், தமிழக அரசின் முதல் அரசவை கவிஞர், இதெல்லாம் நாமக்கல் தான். யாருக்கு? நாமக்கல் இவர் வாங்கியிருக்காரு. இவர் பத்மபூஷன், தமிழ் புக்கில் இருக்கு, பிரசன்ட் புக்ஸ்ல பத்மபூஷன் விருது பெற்றவர். தமிழ்நாட்டிலேருந்து யார் பாரத் ரத்னா வாங்கியிருக்காங்க அந்த ஆர்டர்? இப்போ எம்ஜிஆர், ராஜாஜி, இந்த ஆர்டர் ராதாகிருஷ்ணன், சோசிவி ராமன், இந்த 3 சியுமே ஃபஸ்ட்டு வாங்கினவங்க. வாங்கின இந்த 3 பேருமே ஃபஸ்ட்டு வாங்கின ஆர்டரு. இந்த ராஜாஜி, ராதாகிருஷ்ணன், சோசிவி ராமன்லாம் ஃபஸ்ட்டு வாங்கினவங்க பாரத் ரத்னா. தேர் ஆஃப்டர் வந்து தமிழ்நாட்டிலேருந்து லைக் இந்த எம்ஜிஆர், போஸ்ட் தோமஸில் பாரதத்தில் எப்படி கேட்பாங்கன்னா,
இறந்த பின் யார் வாங்கினாங்க? 4 ஆப்ஷன் கொடுத்து யார் இறந்த பின் வாங்கினாங்க கேட்கலாம். எம்ஜிஆர்லாம் இறந்த பின் தான் வாங்கியிருக்காங்க. காமராஜர் வாங்கியிருக்காங்கன்னு எனக்கு டவுட்டு. போஸ்துமஸ்லி தான். ஓகே, அதான் போஸ்துமஸ்லியா தெரில. இறந்த பிறகா? சரி, இறந்த பிறகு ஒன்று கேட்பாங்க. அவங்க வாங்கினாங்க 97 கிட்ட வாங்கினாங்க. அவங்களுக்கு அப்புறம் தான் எல்லாருக்குமே லேட் ஆயிடுச்சு, லேட்டாக அனௌன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒன்று இப்போ ரீசெண்டாக யார் வாங்கினாங்க? தமிழ்நாட்டிலேருந்து வாங்கினவங்க ஆர்டர். தேர் ஆஃப்டர் எந்த ஸ்டேட்டு ஜாஸ்தி வாங்கியிருக்கு? அடுத்த கொஸ்டின். சரிங்களா? எந்த ஸ்டேட்லேருந்து நிறைய பேர் வாங்கியிருக்காங்க? இது 3 தான் இவருங்க ஆர்டர். இல்லைன்னா ரொம்ப ஃபேமஸ் பர்சனாலிட்டி லைக் பிஎம்ஓ, பிரசிடென்ட்டோ, நமக்கு தெரிஞ்ச ஃபேமஸ் பர்சனாலிட்டி ஆர்டர் பண்ண வச்சுருவாங்க. இல்லை யார் ஃபஸ்ட்டு வாங்கினாங்க, யார் செகண்ட் வாங்கினாங்கிற மாதிரி. இனிமேல் டிஎன்பிசி வெறும் வந்து அப்ஜெக்டிவாக மட்டும் இருக்காது. ஏ டிக் பண்ணுங்க, பி டிக் பண்ணுங்கலாம் கேட்க மாட்டாங்க. ஒன்று மேட்ச்சு, இல்லைனா 1 and 2 ரைட், 2 and 3 ராங், அந்த டைப்பு. இல்லைனா அசஷன் ரீசன், இல்லைனா ஆர்டரிங், இப்படி தான் கேட்பாங்க. எல்லாத்தையும் அசனிங் ஆர்டரில் போடுங்க, டிசனிங் ஆர்டர் போடுங்கன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி தான் வரும், காம்ப்ளிகேட்டடாக தான் வரும். எவ்ரிதிங் ஹெட் ப்ரிப்பேர், அதாவது இந்த மாதிரி கேட்க சான்சஸ் இருக்குது. ஆர்டரிங், எவ்ரிதிங் ஆர்டரிங் பார்த்துங்க, ஞாபகப்பட்டிருக்கோம். தென் கண்ணதாசன். கண்ணதாசன் மட்டும் ஒரு பிரேக் ஒன்று முடிச்சுட்டு பார்க்கலாம். டெக்ஸ்ட் புக்கில் இருக்கா? இருக்கு, இதெல்லாம் இருக்கு. கமக பிரியன், கமகப்பிரியன், காரைமுத்து புலவர், பாக்கி வேணாம். வணங்காமுடி, இதுவுமே வணங்காமுடி, இதெல்லாம் புனைப்பெயர். வணங்காமுடி. சரி, ஆட்டனத்தி ஆதிமந்தி படைப்புகள் போட்டுங்க. முக்கியமான படைப்பு இதெல்லாம் கேட்டிருந்தாங்க. முக்கியமான படைப்புகள் ஆட்டனத்தி ஆதிமந்தி எழுதி போடுறேன். லைலா மஜ்னு மாதிரி இது ஒரு காதல் காவியம். ஆட்டனத்தி வேற ஒருத்தவங்க, ஆதிமந்தி வேற ஒருத்தவங்க. இவங்க காதல் காவியத்தை தான் அவர் எழுதினார். சேரனுடைய மகள், சோழனுடைய மகன், 2 பேருக்கும் மேற்பட்ட காதல் தான் ஆட்டனத்தி ஆதிமந்தி. இது ரொம்ப ஃபேமஸான ஒரு நூல். சேரமான் காதலி, அடுத்து அதான் விருது வாங்கினது சொல்றேன். இதெல்லாமே அவருடைய சிறப்பான நூல்கள். சேரமான் காதலி, ஏசு காவியம், கடைசியா எழுதின நூல் ஏசு காவியம். மாங்கனி, அவர் எழுதின சிறையில் இருக்கும்போது எழுதின முதல் காவியம் இது. மாங்கனி சிறையில் இருந்தபோது எழுதிய முதல் காவியம் மாங்கனி. அர்த்தமுள்ள இந்து மதம், கண்ணதாசன். அர்த்தமுள்ள இந்து மதம் மாங்கனி எழுதியிருக்காங்களா? ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் வரும்போது இவங்கெல்லாம் போயிருக்காங்க. அர்த்தமுள்ள இந்து மதம், ஃபைன். ஓகே, இதுல முக்கியமானது குமரி காண்டம். குமரி காண்டம் வரலாற்று சிறப்பு மிக்க நூல். குமரி காண்டம். குமரி காண்டம், லெமூரியா காண்டத்தை பத்தி நிறைய செய்திகள் இந்த நூல்ல தான் இருக்கு. லெமூரியா காண்டியன் ஒன்று இருந்துச்சு, அங்க சங்க காலம்னு ஒன்று இருந்துச்சு, மக்கள் 3000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தாங்களா சொல்றதுலாம் இந்த நூல் தான், குமரி காண்டம். சேரமான் காதல் எழுதிட்டீங்க, சரி. கண்ணதாசனின் தன் வரலாறு நூல், ஆட்டோபயோகிராஃபி. கண்ணதாசனின் தன் வரலாறு நூல் வனவாசம். உரைநடை நூல் வனவாசம் வனவாசம். கண்ணதாசனின் தன் வரலாறு நூல் ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் கண்ணதாசன். வனவாசம் வனவாசம். என் கதை, என் சரிதம் உவேசா. வனவாசம் வனவாசம் இவரு, சரிங்களா? நெக்ஸ்ட் ஓகே, இது எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், இவர் நடத்திய இதழ் கேட்டிருந்தாங்க. தென்றல் கேட்ட கொஸ்டின், டிஎன்பிசில கேட்ட கொஸ்டின். இவர் நடத்திய இதழ் ஜேர்னல் தென்றல் அண்ட் கண்ணதாசன். கண்ணதாசன் பதிப்பகத்தில் நிறைய புக்ஸ் வருது, பார்த்துருப்பீங்க. நிறைய செல்ஃப் டெவலப்மெண்ட் புக்கு, சுய முன்னேற்ற நூல்கள் பார்த்தீங்கன்னா கண்ணதாசன் பதிப்பகம் நர்மதா பதிப்பகத்துல தான் வரும்.
தமிழ்ல இருக்கும் எல்லாமே. ஸோ தென்றல் இவர் நடத்தின நூல், இது கேட்ட கொஸ்டின். நெக்ஸ்ட் ஒன், தமிழக அரசின் அரசவை கவிஞராய் இருந்தவர், முக்கியமான அரசவை கவிஞராய் இருந்தவர். திருமகள், திரை ஒளி ஆகிய இதழ்களில் இவரின் பங்கு அதிகம். திரை ஒளி லைக் சினிமா. அடுத்து முக்கியமான பாயிண்ட் மட்டும் எழுதிங்க, ரொம்ப வேணாம். தேன்மலை, பழைய டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின். தேன்மலை எழுதுனது சுரதா. தேன்மலை எழுதியவர் சுரதா. இனிமே வரவங்க கொஞ்சம் அன்இம்பார்ட்டன்ட் பர்சன் தான். ஸோ அவங்களுடைய முக்கியமான செய்தியை மட்டும் செய்தியை எழுதிக்கிங்க. இதுக்கு ஏற்கனவே கேட்டாங்க, கொடுத்தேன். தேன்மலை எழுதுனது சுரதா. சுரதா தெரியும், சுப்பு ரத்தின தாசன், பாரதிதாசனுடைய தாசன் இவரு. சுரதா சுப்பு ரத்தின தாசன் அல்லது பாரதிதாசனின் தாசன். இயற்றியது தேன்மலை. இயற்பெயர் ராஜகோபால். இயற்பெயர் ராஜகோபால். சிறப்பு பெயர் உவமை கவிஞர். இதுவுமே கேட்ட கொஸ்டின். உவமை கவிஞர் சிறப்பு பெயர். இவரை உவமை கவிஞர் என்று கூறியவர் ஜெகசிற்பியன். ஜெகசிற்பியன். உவமை கவிஞர் என்று கூறியவர் ஜெகசிற்பியன். நெக்ஸ்ட் ஒன், ஜெகசிற்பியன். பாரதியார் மகாகவின்னு சொன்னது காலைல பார்த்தோமே, ராமசாமி ஐயங்கார். ஜெகசிற்பியன் உவமை கவிஞர்னு சொன்னவங்க. புரட்சி கவின்னு சொன்னவங்க, புரட்சி கவியை பார்த்தோம் இல்ல, இந்த கவி பார்த்தோம், பாரதிதாசனுக்கு பார்த்தோமே. புரட்சி கவிதான் புரட்சிதாசன். புரட்சிதாசன் சொன்னவங்க புதுமை பித்தன். இப்ப மூணுமே காலில் பார்த்திருக்கோம். நெக்ஸ்ட் ஒன், இவர் நடத்திய இதழ் காவியம். காவியம், காவியம் மற்றும் இலக்கியம். அடுத்தது தமிழ்நாட்டில் தோன்றிய முதல் கவிதை இதழ். தமிழ்நாட்டில் தோன்றிய முதல் கவிதை இதழ் காவியமாகும். தமிழ்நாட்டில் தோன்றிய முதல் கவிதை பொயட்டிக் ஜேர்னல் காவியம் ஆகும். ஸோ எக்ஸாம் எப்படி கேட்பாங்க, தமிழ்நாட்டில் தோன்றிய கவிதை இதழை நடத்தியவர் யார் அப்படிதான் கேட்பாங்க. சுரதா. பொட்டன்ஷியல் 1 பார்த்துங்க. ஓமை கவிஞர் தேன்மலை இதெல்லாமே இது. படைப்புகள், துறைமுகம் எழுதின புக்கு, துறைமுகம், பட்டத்தரசி, இதெல்லாம் அன்ஃபேமஸ் போதும். திராவிட இயக்க கவிஞர் என அழைக்கப்பட்டவர் முடியரசன். திராவிட இயக்க கவிஞர் என அழைக்கப்பட்டவர் முடியரசன். லிட்டன் எழுதிய த சீக்ரெட் வே, ரைட் ஆஃப் ஏஷியால த சீக்ரெட் வே புத்தகத்தை மொழிபெயர்த்தவர் மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை. லிட்டன் எழுதிய த சீக்ரெட் வே புத்தகத்தை மொழிபெயர்த்தவர் மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை. ஸோ எகெயின் நீராடும் கடலுத்த தமிழ்தாய் வாழ்த்தை இயற்றியவர் இவர்தான். தமிழ்நாட்டின் முதல் நாடக நூல் தொகுப்பை மொழிபெயர்ப்பில் தமிழ்நாட்டின் முதல் நாடக நூல் தொகுப்பை மொழிபெயர்ப்பில் இயற்றியவர் மனோன்மணியம். இவர் இது ஒரு சிக்னிஃபிகண்ட். முதல்ல தமிழ தெய்வமா வணங்கியவரும் இவர் தான். தமிழ் தாய் வாழ்த்து
தமிழ்ங்கிறது ஒரு பெண்ணா, அது ஒரு மொழி. முதலில் தமிழை தெய்வமாக வணங்கியவரும் இவர் தான். முதலில் தமிழை தெய்வமாக வணங்கியவர் இவர். சிவகாமி சரிதம் மனோன்மணியின் முக்கிய அம்சமாகும். மனோன்மணியம்ங்கிறது ஒரு நாவல். இதுலதான் நீராடும் கடல் உடுத்த கடவுள் வாழ்த்து பாட்டு நம்ம தமிழ்தாய் வாழ்த்து இருக்கு. இதுல ஒரு படலம் சிவகாமியின் சரிதம். இது ரொம்ப ஃபேமஸ். சிவகாமியின் சபதம் கல்கி. பொன்னியின் செல்வன், சிவகாமியின் சபதம், பார்த்திபன் கனவு, இதெல்லாம் கல்கியுடையது. இது சிவகாமியின் சரிதம். லிட்டன் மொழிபெயர்ப்பு, அப்படியே மொழிபெயர்ப்பு நம்மளுடைய மனோன்மணியம் நூல். மனோன்மணியம் நூலில் தான் தமிழ்தாய் வாழ்த்து இருக்கு. அந்த ரகசிய வழியில் அவர் அதை சொல்லலை. நீங்கள் அன்னைக்கு கூட இதே டவுட் தான் கேட்டிருந்தீங்க. நீங்கள் தான் கேட்டீங்களா, யாரோ ஒருத்தவங்க கேட்டாங்க. ரகசிய வழியை மொழிபெயர்த்தது சுந்தரம் பிள்ளை. அந்த நூல் பேர் தான் மனோன்மணியம். அடையமொழி தான் மனோன்மணியம் இயற்றிய சுந்தரம் பிள்ளை. சரிங்களா? இவர் தான் அதில் உள்ள ஒரு பாட்டு, இவர் கடவுள் வாழ்த்தை இன்சர்ட் பண்ணும்போது தமிழ்தாயை கடவுளாக நினச்சி நீராறும் கடவுள் எடுத்த பாட்டு எழுதுனாங்க. இவங்க தான் இன்சர்ட் பண்ணாங்க. அதான் நம்ம தமிழ்தாய் வாழ்த்தா வச்சுருக்கோம். சரிங்களா? நெக்ஸ்ட், லைட் ஆஃப் ஏஷியா அர்னால்டு. அதை மொழிபெயர்த்தவர் கவிமணி. சீக்ரெட் வே மொழிபெயர்த்தவர் மனோன்மணியம். சரி, கருப்பு மலர்கள் நா காமராசன் எழுதிக்கேன். கருப்பு மலர்கள் நா காமராசன். சகாராவை தாண்டாத ஒட்டகங்கள் இவர் எழுதுனதான், காமராசன் தான். முக்கியமானது எழுதிக்கங்க. நா காமராசன் போட்டுங்க. கருப்பு மலர்கள் சகாராவை தாண்டாத ஒட்டகங்கள், ஒரு கைதியின் டைரி. ஏன்னா புக்ஸ் தான் கேட்குறாங்க. தாஜ்மஹாலும் ரொட்டி துண்டும், சூரியகாந்தி, எக்ஸட்ராஸ். கவியரசு என்ற பட்டம் பெற்றவர். கவியரசு வைரமுத்து மட்டும் கிடையாது, கவியரசு என்ற பட்டம் பெற்றவர். அதான் வைரமுத்து பேரரசு, இவர் கவியரசு என்ற பட்டம் பெற்றவர். மலர் முடியரசன் நம்ம பார்த்தோம். இவர் முடியரசன் தான், அந்த திராவிட இயக்க கவிஞர் முடியரசன். இவர் கவியரசு. சகாராவை தாண்டாத ஒட்டகங்கள், மலர்கள், மகாலும் ரொட்டியும் துண்டும், டைரி, இன்னொன்னு இருந்துச்சு சூரிய நா காமராஜன். ஓகே, கவியரசு போட்டுங்க. படிம கவிஞர் என அழைக்கப்படுபவர். படிம கவிஞர் மு மேத்தா. படிம கவிஞர் என அழைக்கப்படுபவர் மு மேத்தா. இயற்றிய நூல்கள் குட் 1, கண்ணீர் பூக்கள், முக்கியமானது மட்டும் பார்க்கலாம். கண்ணீர் பூக்கள், ஊர்வலம், இது தமிழக அரசின் விருது பெற்றது. ஊர்வலம், சோழநிலா, சோழ நிலா, ஆகாயத்தில் அடுத்த வீடு, சாகித்ய அகாடமி விருது பெற்றது. ஆகாயத்தில் வீடு, ஆகாயத்தில் சாகித்ய அகாடமி விருது பெற்றது. அடுத்து வைரமுத்து. முதல் கவிதை இள நெஞ்சின் ஏக்கம்.
இளநெஞ்சின் ஏக்கம் முதல் கவிதை. பாக்கி தண்ணீர் தேசம், தண்ணீர் தேசம், இளம் நெஞ்சின் ஏக்கம் ஃபர்ஸ்ட் எழுதினார். அதுக்கப்புறம் தண்ணீர் தேசம், திருத்தி எழுதிய தீர்ப்புகள், இன்னொரு தேசிய கீதம், இதுவரை நான், இது அவருடைய வரலாறு நூல். தண்ணீர் தேசம், திருத்தி எழுதிய தீர்ப்புகள், இதுவரை நான், இன்னொரு தேசம், தேசிய கீதம், இன்னொரு தேசிய கீதம், இதுவரை நான், கலிக்கடு, இதுவரை நான் அவருடைய பயோகிராஃபி, இதுவரை நான் பயோகிராஃபி, கள்ளிக்காட்டு இதிகாசம், கருவாச்சி காவியம், இப்போ மூன்றாம் உலகப் போர், என்னது மூன்றாம் உலகப் போர், ஓகே. இப்போ ரீசெண்டா மூன்றாம் உலகப் போர், ஓகே. கள்ளிக்காட்டு இதிகாசம்னா சாகித்ய விருது வாங்கினது. இதுல வந்து கள்ளிக்காட்டு இதிகாசம் சாகித்ய அகாடமி விருது பெற்றது. திருத்தி எழுதிய தீர்ப்புகள், வேற யாரும் பெருசா வேணாம். சரி எழுதிக்கங்க. பிற்கால நீதி நூல்கள். அண்ணா எழுதல, அண்ணா ஒரு நிமிஷம், அண்ணா சொல்ல, அண்ணாவுமே கேட்குறாங்க. நீதி தேவன் மயக்கம், பார்வதி எழுதிக்கங்க. அண்ணா நீதி தேவன் மயக்கம், இது குரூப் 2008ல கேட்ட கேள்வி. நீதி தேவன் மயக்கம், பார்வதி BA, செவ்வாழை BA, செவ்வாழை அண்ணாதான். ஸ்கூல் புக்கில் நான் டீட்டெயிலில் இருந்துச்சு செவ்வாழை, ஏதோ ஒரு இருந்துச்சு அண்ணா செவ்வாழை. வேலைக்காரி, ஓரிரவு, வேலைக்காரி, ஓரிரவு, இருட்டு ஓடி போச்சு, வேலைக்காரு, ஓரிரவு, இருட்டு ஓடி போச்சு, தமிழகமே, ஏ தாழ்ந்த தமிழகமே, ஏ தாழ்ந்த தமிழகமே, இதெல்லாம் UPSC சிலபஸ். ஏ தாழ்ந்த தமிழகமே, சந்திரோதயம், தம்பிக்கு ஓர் கடிதம், டிஸ்கவரி ஆஃப் இந்தியா யாரு? நேரு. அது என்ன ஆக்சுவலா? யாருக்கு எழுதின லெட்டர்ஸ்? இந்திரா காந்திக்கு. அதே வெர்ஷன் தம்பிக்கு ஓர் கடிதம், அண்ணா கலைஞருக்கு திராவிட இயக்கத்தில் உங்களுக்கு எழுதுனது கடித இலக்கியம். இது தம்பிக்கு ஓர் கடிதம், ரொம்ப ஃபேமஸ். தம்பிக்கு ஒரு கடிதம், மறுமலர்ச்சி, கம்பரசம், ஓகே, ரங்கோன் ராதா, மறுமலர்ச்சி, கம்பரசம், ரங்கோன் ராதா, தென் குமாஸ்தாவின் மகள், ரோமாபுரி ராணி, குமாஸ்தாவின் மகள், ராணி, ரோமாபுரி ராணி. இவர் நடத்திய இதழ் திராவிட நாடு, ஜேர்னல் திராவிட நாடு மற்றும் காஞ்சி, இது இம்பார்ட்டன்ட். நடத்திய இதழ் திராவிட நாடு, காஞ்சி. கலைஞர், அடுத்து கலைஞர், இதழ் வந்து திராவிட நாடு, காஞ்சி. அதாவது தமிழ்நாடு திராவிட நாட தனியா பிரிக்க சொன்னது இவர் தாங்க. பேர் மாத்தினது 69ல. இவர் 67 ஆட்சிக்கு வர்றாரு. ஆட்சிக்கு வந்து ஒரு வருஷம் முடிஞ்சு 2வது வருஷம் பேரே மாத்திடுவார், தமிழ்நாடுன்னு சொல்லிடுவாரு. சரிங்களா? அதுக்கப்புறம் தான் சென்னை மாத்தினது 96.
69 திருப்பி போட்டா 96. சென்னை, ஏன்னா சென்னப்ப நாயக்கட்டேந்து இதை வாங்கியிருக்கோம் நம்ம. தட்ஸ் வை சென்னைன்னு சொல்றோம். தமிழ்நாட மதராசப்பட்டினத்தை தமிழ்நாடா மாத்துனது அண்ணா. 67ல ஜெயிப்பாரு, 69ல அந்த வேலையை செய்வாரு. 69 96ல சென்னப்ப நாயக்கட்டேந்து வாங்கினதுனால சென்னைன்னு மாத்தியாச்சு. சரிங்களா? திராவிடம் எக்ஸெட்ரா அண்ணா தான். தட்ஸ் வை திராவிட மனப்பாடம் பண்ண தேவையில்ல. காஞ்சிபுரத்துல பிறந்தவர், ஸோ காஞ்சி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கலைஞர். தூக்குமேடை, தூக்குமேடை, மந்திரகுமாரி, மனோகரா, குறள் ஓவியம், குறள் ஓவியம், காகிதப்பூ, காகிதப்பூ, பாக்கியெல்லாம் வேணாம் நினைக்கிறேன். ரோமாபுரி பாண்டியன். ஆக்சுவலி வந்து அண்ணா எழுதியது ரோமாபுரி ராணி, இதை பார்த்துக்கங்க. இவர் வந்து ரோமாபுரி பாண்டியன். கலைஞர் எழுதினது ரோமாபுரி பாண்டியன். அப்புறம் பொன்னர் சங்கர் படமா வந்துச்சு, பொன்னர் சங்கர் பிரசாந்த் படம், அதுவும் கலைஞர் தான் எழுதினது. பொன்னர் சங்கர் டைலக்ட், அந்த இடத்துடைய டைலக்ட் அது பொன்னர் சங்கர். உதயசூரியன். ஓகே. நெஞ்சுக்கு நீதி கலைஞரா? பூம்புகார். ஓகே. நெஞ்சுக்கு நீதி கலைஞரா? சரி, நெஞ்சுக்கு நீதி எழுதுங்க. இதுல இல்ல. நெஞ்சுக்கு நீதி. பாலைவன பூக்கள் வந்து இவர் ரஹ்மான், அப்துல் ரஹ்மான், அப்துல் ரஹ்மான். தண்ணீர், தண்ணீர் இல்லாம கூட கேட்டிருந்தாங்க, கோமல் எழுதுனது. சரி, ஓகே. ராஜாஜி எழுதுனது எழுதிக்கிங்க. ராஜாஜி வியாசர் விருந்து, சக்கரவர்த்தி. ராஜாஜி எழுதுனது வியாசர் விருந்து, சக்கரவர்த்தி திருமகன், வியாசர் விருந்து, சக்கரவர்த்தி திருமகன், அன்னையும் பிதாவும். இனஃப். மணிக்கொடி இதழை நடத்தியவர் ராமையா, BS ராமையா. மணிக்கொடி இதழை நடத்தி, ரொம்ப ஃபேமஸ் ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் அப்போ. மணிக்கொடி இதழை நடத்தியவர் BS ராமையா, BS ராமையா. ஜெயகாந்தன் கூட கேட்பாங்க. சரி, சாண்டில்யன் நாவல். சாண்டில்யன் எழுதுனது எல்லாமே வரலாற்று தான். யவனராணி, வரலாற்று. சாண்டில்யன், யவனராணி, கடல் புறா, சண்டம், சண்ட மாறுதமா? இப்பதான் கேள்விப்படுறேன், பார்க்குறேன். யவனராணி இது, கடல் புறா இல்லையே, சண்ட மாறுதம் நானும் கேள்விப்படல, இப்பதான் கேட்குறேன். சரி, யவனராணி, கடல் புறா, ராஜதீபம், மஞ்சளாறு, எக்ஸெட்ராஸ். சித்திரப்பாவை அகிலன் சாகித்ய விருது பெற்றது. சித்திரப்பாவை அகிலன் சாகித்ய விருது பெற்றது. அகிலன் சித்திரப்பாவை சாகித்ய விருது பெற்றது. பிற நூல்கள்: சித்திரப்பாவை அகிலன் எழுதிய நூல் சாகித்ய விருது பெற்றது. அவர் எழுதிய மற்ற நூல் வாழ்வு எங்கே, அகிலனுடைய பிற நூல் வாழ்வு எங்கே, பாவை விளக்கு, அது ஜெயகாந்தன். ஜெயகாந்தன் படமா கூட வந்துச்சு.
பாவை விளக்கு, வேங்கை மைந்தன் அகிலன் நம்ம தெரியலையே, எழுதியிருக்காரா? சரி, நெக்ஸ்ட் வந்து பாவை விளக்கு, வெற்றியின் ரகசியம், வெற்றியின் ரகசியம், மூவா எழுதிய நூல். அடுத்து கல்லோ காவியமோ கேட்டிருந்தாங்க. மூவா எழுதிய நூல், கல்லோ காவியமோ, கரித்துண்டு, கரித்துண்டு, அகல் விளக்கு, நெஞ்சில் ஒரு முள், நெஞ்சில் ஓர் முள், பத்மாவதி சரித்திரம் தமிழின் இரண்டாம் வரலாற்று நாவல் எழுதிங்க. பத்மாவதி சரித்திரம், இதுவும் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின். நெஞ்சில் ஓர் முள், பத்மாவதி சரித்திரம் எழுத சொல்ற மாதவையா. பத்மாவதி சரித்திரம் இயற்றியவர் மாதவையா, தமிழின் இரண்டாவது வரலாற்று நூல் மாதவ ஐயா. இவரை தமிழ்நாட்டின் தாக்கரே என்பார்கள். தாக்கரே, பால் தாக்கரே மாதிரி, தமிழ்நாட்டின் தாக்கரே என்பார்கள். முதல் வரலாற்று நூல் பிரதாப முதலியார் சரித்திரம். இது தெரியாதுங்க. தமிழ்நாட்டின் முதல் வரலாற்று நூல் பிரதாப முதலியார் சரித்திரம். அதான் வரலாற்று சரி நாவல், ஹிஸ்டாரிக் நாவல். தமிழ்நாட்டின் முதல் நாவல் பிரதாப முதலியார் சரித்திரம். இயற்றியவர் வேதநாயகம் பிள்ளை. வேதநாயகம் பிள்ளை ஆக்சுவலி ஒரு ஜட்ஜு. முதல் நாவல் பிரதாப முதலியார் சரித்திரம், இயற்றியவர் வேதநாயகம் பிள்ளை. விஜய் ஆண்டனி தெரியுமா? விஜய் ஆண்டனி மியூசிக் டைரக்டர், அவங்க தாத்தா. தொல்காப்பியம் மூதுரையெல்லாம் பார்க்கலாம், அவங்க தாத்தா வேதநாயகம் பிள்ளை தாத்தா.